அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் என்பது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் கடமையான நோன்புகளை நோற்பதற்கு நீயத் என்பது மிக மிக ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எந்த ஒரு வணக்கமானாலும், தொழுகையானாலும், நோன்பானாலும், இன்னும் பிற வணக்கங்கள் இறைவனிடத்தில் நற்கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால், அந்த வணக்கம் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு நீயத் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு மரத்திற்கு வேர் எப்படி ஒரு அவசியமாக ஒன்றாக இருக்கிறதோ, ஒரு தேவையாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் ஒரு மனிதருக்கு அவன் நல்செயல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீயத் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அல்மாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது இறைவனிடத்தில் ஒரு நற்கூலியை பெற்றுத்தர வேண்டும் என்றால் அதற்கு நீயத் என்பது மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த இடத்தில் நீயத் என்பது சரியான முறையில் இல்லை என்றால் அது இறைவனிடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்மளுடைய இறைவன் என்ன செய்யறான்? நம்மளுடைய எண்ணங்களை தான் பார்க்குறான். அதுக்கு மாறாக நம்மளுடைய செயல்களை பார்ப்பதில்லை. நம்ம மனசுல என்ன இருக்கு, நம்ம என்ன நீயத்து வைக்கிறோங்கிறதான் நம்மளுடைய இறைவன் பார்க்குறான். ஆனால் நம்மள பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நவைத்து சௌம அதீன் என்று தொடங்கக்கூடிய ஒரு நீண்ட வாசகத்தை நோன்பு வைப்பதற்காக நீயத் என்ற அடிப்படையில் புதிதாக உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த ஒரு விஷயமாக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. அது மட்டும் இல்லாம நோன்பு திறப்பதற்காக அல்லாஹும்ம லக்கசம்து என்று தொடங்கக்கூடிய ஒரு நீண்ட வாசகத்தை ஓதுறாங்க. இது சஹாபாக்களோ அல்லது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ தன்னுடைய வாயினால இதை ஓதிருக்காங்க அப்படின்னு பார்த்து எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியுமே இல்லை. அப்படி இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இதை பின்பற்றி வாராங்க. இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள், எம்முடைய மார்க்க விவாகரத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குகிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியது. யார் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களோ அது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிவரும் காலங்களில் இந்த பிதாத்தான தவறான நடைமுறைகளை தவிர்த்து கொண்டு முழுமையான நீயத்தை வைத்து இனிவரும் ரமலான் மாதங்களில் நோன்பு நோற்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.